நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க ஜீவனுள்ள வார்த்தை இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறதான கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மணி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் இந்த அதிகாலை ஜெபத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். எங்கள் மத்தியில பாஸ்டர் புகழந்தி பாஸ்டர் மத்தியில் இருக்கிறாங்க. அதனால கூட இதனுடைய வார்த்தைகள் மத்தியில பகிர்ந்து கொள்வாங்க. பாஸ்டர் வெல்கம் பாஸ்டர். இது உங்களுடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலும் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மூலியமாக நடைபெறுகிற அந்த அதிகாலை ஜெபத்திலும் பைபிள் ஸ்டடியிலும் கலந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரே, சர்வ ஞானியே, சர்வ வியாபியே, ஒருவரில் மூவராக மூவரும் ஒருவராக இருக்கிற எங்கள் பரலோக திரியேக தகப்பனே, பாதம் பணிந்து எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை சாஷ்டாங்கம் பண்ணுகிறோம். இந்த காலை வேளையில கூட நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துல எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது மாதத்தினுடைய கடைசி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி பலிகளை, துதி பலிகளை, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த 2 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்த உம்முடைய தெய்வீக கிருபைக்காக கொடான கொடி நன்றி 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 ஆண்டவரே. தொடர்ந்து தேவன் அருளுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யவும், அதன்படி வாழவும், அதை கை கொண்டு செயல்படவும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவரே கிருபை தந்து வழிநடத்தி உமது திருநாமம் மகிமைப்பட இந்த பூ உலகில் வாழ்ந்து உங்க சித்தத்தை நிறைவேற்ற தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக மாறி எங்கள் நாட்களை இன்னும் அறிவை நீர் எங்களுக்கு போதிய தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு வேதனை உண்டாக்கும் வழி எது உண்டோ அதை நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, ஜீவ வழியிலே நடக்க, உண்மையான வழியிலே நடக்க, நல்ல வழி எது என்று விசாரித்து நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தம், உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை முழுவதுமாய் நிறைத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற திருவாய் மொழி வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக உமது கிருபையுள்ள கரத்துல எங்கள் அனைவரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். துதி கன மகிமை எல்லாம் வார்த்தையாகிய தேவன் ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலும் மகா பெரிய பலத்தினாலும் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 2வது மாதத்தின் கடைசி நாள் 28ஆம் நாளை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நிச்சயமாக நம்ம இந்த நாள் வரை இருப்பது தேவனுடைய தூய்மையான கிருபையே. கர்த்தருடைய கிருபை இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. தேவன் நம்மை அழகாய் நேர்த்தியாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து நம்ம நன்றி உணர்வு உள்ளவர்களாக தேவ சமூகத்துல கர்த்தர் நமக்கு செய்தவைகளை நினைத்து பார்த்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்கு நான் ஒரு நன்றி உணர்வோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் நமக்கெல்லாம் தெரிந்த அதிகமாய் பரிச்சயமான இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை, அதில் இருக்கிற சில வார்த்தைகளையும் அதில் உள்ள சில வெளிப்பாடுகளையும் இன்றைக்கு காலை வேளையில நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயமா இந்த இதுல நம்ம ஏற்கனவே வாசிச்சிருப்போம். நமக்கு என்னதான் ஏற்கனவே வாசித்ததுன்னு சொல்லி நமக்கு சலிப்பு தட்டாம அதுல இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பேச போகிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வேத புத்தகம் என்னதான் ஒரு வைரம் மாதிரி, அந்த வைரம் மாதிரி, அந்த வைரக்கல் மாதிரி. அந்த வைரக்கல் ஒவ்வொரு பக்கம் பார்க்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஆங்கிள் தெரியுமா. அது மாதிரி இந்த வேத வசனம் இன்றைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்படுத்த போகிறார். நிச்சயமாய் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் தட்டி எழுப்புவார். ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை மறுபடியுமாய் உங்களோடு பேசி உங்களை உற்சாகப்படுத்துவார். தொடர்ந்து விசுவாசத்தோடு சத்தியத்தை கேட்க நமது சிந்தனைகளை நாம் திருப்புவோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும்
இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அந்த திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியை நம்முடைய திருச்சபைகளிலே நாம் நிச்சயமாய் பிரசங்கிக்காமல் இருந்திருக்க மாட்டோம். நிறைய இடத்துல இந்த அற்புதத்தை பேசியிருப்போம். சுவிசேஷ கூட்டங்களிலே, நற்செய்தி கூட்டங்களிலே, சுகமளிக்கும் கூட்டங்களிலே, அற்புத பெருவிழாக்களிலே, எழுப்புதல் பெருவிழாக்களிலே, இப்படி ஏராளமான கூட்டங்களிலே இந்த பகுதியை பேசாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு இப்ப இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, யாருமே புதியவர்கள் கிடையாது. அப்ப இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவன் என்ன இதுல சொல்ல வர்றார், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட், அருமையான ஒரு தேவனுடைய வெளிப்பாடு நிறைந்த ஒரு வார்த்தை. எனவே நீங்க என்னோடு கூட வசனத்தோடு வார்த்தையோடு டிராவல் பண்ணுங்க. முடிந்தால் நோட் பண்ணி கொள்ளுங்க, மறுபடியும் கிடைக்காது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்று வேதத்திலே அழகா போடப்பட்டிருக்கு 11ஆம் வசனத்திலே. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை, அப்போ முதலாம் அற்புதம், முதல் அற்புதம், ஃபர்ஸ்ட் மிராக்கிள், தேவன் செய்த முதல் மிராக்கிள். அப்போ முதல் மிராக்கிள் எங்க செய்யறாருன்னா ஒரு திருமண வீட்டில தான் தேவன் செய்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு ஆண் பெண் இணைகிற அந்த ஒரு மங்களகரமான ஒரு கூட்டத்துல தான் தேவன் அற்புதம் செய்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தேவன் நினைக்கிறார் என்று நீங்க சற்று யோசித்து பார்க்கணும். அப்ப முதலாவது அற்புதமே தேவன் எங்க செய்ய விரும்புகிறார்னா, எங்க இரு மனம் ஒரு மனம் ஆகுதோ அங்க தேவன் செய்ய விரும்புகிறார். இல்ல, இதுல நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி நான் பேசல. மார்னிங் டைம்ல கர்த்தர் என்ன என் உள்ளத்துல போடுகிறாரோ அதை நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன்னா மறுபடியும் எனக்கும் கிடைக்காது இது. அதனால ரெக்கார்டிங் பண்ணாலும் எனக்கும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, ஏன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ பாருங்க, ஆண்டவராகிய தேவன் இந்த முதலாவது அற்புதத்தை இங்க செய்வதற்கான காரணம் என்னன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இரு மனம் ஒரு மனம் ஆகிற இந்த நிலையில, இந்த நிகழ்விலே தேவன் தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்கிறார். அப்ப எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் 2 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அங்கு தேவன் அற்புதம் செய்ய விரும்புகிறார். அப்ப முதலாவது அற்புதம்னா முதலாவது அற்புதம். இயேசுவுக்கு இது முதலாவது அற்புதம் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா அவருக்கு இது முதலாம் அற்புதம் அல்ல, அந்த திருமண வீட்டாருக்கு இது முதலாம் ஒரு அற்புதம். இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு அற்புதம். ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு விதமா தான் செய்வார். இந்த உலகத்திலேயே அற்புதங்களை செய்வதிலே மிகவும் கை தேர்ந்தவர் நமது தேவனாகிய கர்த்தர். அதுல யாருக்குமே எந்த சந்தேகம் வரவே கூடாது. செய்வாரா, செய்ய மாட்டாரா, ஒருவேளை செய்யாம போய் விடுவாரா அப்படி என்கிற சந்தேகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை புரியாது. ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற குழப்பவாதிகளுக்கு இந்த சத்தியம் புரியாது. அவர் எந்த நிலைமையிலும் அவர் செய்யக்கூடியவர் என்கிற விசுவாச வீரர்களுக்கு தான் இந்த வார்த்தை. மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணி கொள்ளுங்க. அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, ஒருவேளை செய்யாம போயிடுவாரு போல இருக்கு
அந்த மாதிரி இருக்கிற சந்தேகவாதிகளுக்கு இந்த வார்த்தை கிடையாது. செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற குழப்பவாதிகளுக்கும் இந்த சத்தியம் புரியாது. அவர் எந்த நிலைமையிலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்ற விசுவாச வீரர்களுக்கு தான் இந்த அற்புதம், இந்த பாடம், இந்த சத்தியம். எனவே ஆண்டவர் சாதகமான நேரத்துல அற்புதம் செய்வதை விட பாதகமான நேரத்துல அற்புதம் செய்யதான் தேவன் அதிகமாய், அதுதான் அற்புதம். அப்ப எல்லாமே நல்லா இருக்குது, எல்லா டைமும் நல்லா கூடி வருது, எல்லா நன்மையும் கரெக்டா நடக்குது, நாம நாம நினைச்சோம் அதே மாதிரி நடக்குது. நாம நினைச்ச மாதிரியே நடக்கிறது ஒரு அற்புதம் கிடையாது. அட, இதை நான் யோசிக்கவே இல்லையே, இப்படிலாம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் நடக்கும், ஐயோ இவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. இதுதான் அற்புதம். தேவன் அந்த மாதிரி அற்புதம் செய்வதில் அவர் வல்லமை உள்ள தேவன். அப்ப இந்த இடத்துல கானா ஊர், ஏன்னா கானா ஊர், கானா ஊர் அது மிகப்பெரிய ஒரு அழகான ஊர். அது கலிலேயாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம், அழகான ஊர். நீங்க வந்து பார்த்தோன்னா ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சொந்த ஊர் நாசரேத்தூர், அந்த நாசரேத்தூரில் ஒரு அற்புதம் கூட அவரால் செய்ய முடியவில்லை, ஒரு மிராக்கள் கூட செய்ய முடியவில்லை. அதனால ஆண்டவர் ஏதோ அற்புதத்துல குறைவுபட்டவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல. ஏன் செய்ய முடியலன்னா, அந்த மக்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, அவர்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவை மரியாளுடைய மகனாகத்தான் பார்த்தாங்களே தவிர, அவர் ஒரு தேவகுமாரனாகவோ தெய்வீகம் நிறைந்த வல்லமையுள்ள கடவுளாகவோ அவர்கள் விசுவாசிக்கவே இல்லை. அதனால இயேசுவால அங்க ஒரு அற்புதம் கூட செய்ய முடியவில்லை. அப்ப எங்கெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அங்கே அவர் அற்புதம் செய்யாமல் இருந்தது இல்லை. இப்ப கலிலேயா ஊர் வந்து மிகப்பெரிய ஒரு அழகான ஊரா இருந்தது. எதனாலனா இயேசு கிறிஸ்து தான் அங்க அதிகமான அற்புதங்கள், கலிலேயா ஊர்ல செய்த அற்புதங்கள் தான் அன்றைக்கு சுத்தி இருந்த அத்தனை தேசங்களுக்கும் அது வேக 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 வேகமாக பரவியது. அங்குதான் தேவன் ஏராளமான அற்புதங்களை செய்தார், எக்கச்சக்கமான மிராக்களை செய்தார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தார். அவர் செய்த அதிசயங்கள் நம்ம பைபிள்ல கொஞ்சம்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே யோவான் சொல்றாரு, அவர் எழுதிய அற்புதங்களை எல்லாம் நான் வந்து எழுதுனேன்னா இந்த புத்தகமே பத்தாது அப்படின்னு அவரே சொல்றார் யோவான். அப்ப அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்வதிலே அவர் எக்ஸ்பர்ட். அப்ப நம்ம வந்திருக்கிற இடம் எங்க? எக்ஸ்பர்ட் கிட்ட வந்திருக்கிறோம், கை தேர்ந்தவர்கிட்ட வந்திருக்கிறோம். அப்ப கை தேர்ந்தவர்கிட்ட வந்தாலும் ஒண்ணுமே முடியலன்னா கூட அவரால் செய்ய முடியும். அதுதான் கை தேர்ந்தவர். எக்ஸ்பர்ட்னா என்னன்னா எந்த நிலைமையிலும் அவரால் மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு எங்களுடைய இந்தியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆமா, இது கோயம்புத்தூர்ல கங்கா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லுவாங்க. ஆமா, இந்தியாவிலேயே நம்பர் 1 டாப் 3. அந்த இந்தியாவிலேயே அந்த எலும்பு முறிவுக்குன்னு இருக்கிற மிகப்பெரிய பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டல் எதுனா கங்கா ஹாஸ்பிட்டல். அங்க நீங்க உங்களோட கை காலை தனியா வெட்டி கொண்டு போனா கூட அவங்க ஜாயின் பண்ணி நடக்க வச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ உள்ள இருக்கிறவங்களாம் அந்த எலும்பு முறிவு மருத்துவர்கள் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டான ஆட்கள். அவங்க கிட்ட இருக்கிற கருவிகள் எல்லாம் உலகத்தரம் வாய்ந்த கருவிகள். அங்க இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் எங்க போய் எங்க வரேன்னே தெரியாது. அதே போல வந்து இது தமிழ்நாட்டுல பிரைவேட் ஏரோப்ளேன், பிரைவேட் ஏர் ஆம்புலன்ஸ், அப்படின்னா பறக்கும் ஆம்புலன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் மேல இருக்குது, ஹெலிகாப்டர். உடனே வேணா எங்க வேணாலும் போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டல். அப்ப என்னன்னா எலும்பு முறிவுக்கு இந்தியாவிலேயே டாப் 1 இதுன்னா எங்க இந்தியாவில் இருக்கிற எங்க தமிழ்நாட்டுல கங்கா ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கதான் என்னுடைய இடது கை உடைஞ்சு போன கையெல்லாம் இன்னைக்கு நான் கையை தூக்குறேன் இறக்குறேன்னா காரணம் அங்கதான். என்னுடைய அந்த இடது கை முழுக்க ஒரு அற்புதமா இருக்குதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல போனேன். கர்த்தருடைய கிருபை, அங்க இருக்கிற மருத்துவர்களுடைய தே அவங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானம் இன்னைக்கு என் கை அழகா செயல்படுகிறது. அது ஒரு மிராக்கிள். நான் ஒரு மிராக்கிளா இருக்கிறேன், அற்புதமா இருக்கிறேன். அப்ப எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல காலை வேளையில கர்த்தர் இந்த அற்புதங்கள்லாம் எதனால செய்கிறார் என்றால், நீங்க ஆண்டவர் மேல இன்னும் அதிகமாக விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதற்காக தான். அற்புதங்களை செய்வதற்காக இயேசு வரவில்லை. மறுபடியும் சொல்றேன், அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்காக இயேசு இந்த பூமியில வரவே இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக தான் வந்தார், நம்மை ரட்சிக்கும்படியாக தான் வந்தார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் வந்தார். அப்ப இந்த அப்ப நம்ம பொதுவாக ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு போறோம். ஆண்டவர் இப்போதும் அற்புதம் பண்றார். இப்ப ஆண்டவர் இல்லை என்றால் அற்புதம் செய்தான்னு இருக்கிறாரு. ஆனா அற்புதங்களுக்காக இயேசு சிலுவையில மறிக்கவில்லை.
உங்களுக்கு ஒரு வியாதியை சுகமாக்குவதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. உங்களுக்கு ஒரு கட்டியோ ஒரு பலவீனமோ மாற்றுவதற்காக இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தவில்லை. அப்படின்னா இந்த வியாதிகளுக்கு, இப்படிப்பட்ட சாபங்களுக்கு, இதுக்கெல்லாம் மூல காரணம் எதுன்னா பாவம். அந்த பாவத்தன்மையை நீக்கி நம்மை பரிசுத்தவானாக, நீதிமானாக மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த பூமியில வந்தார். அப்போ அற்புதம் செய்வது அவருக்கு மிக 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 சுலபமான, ஈஸியான, லேசான காரியம். ஆனா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம நீதிமானாய் மாற்றுவதுதான் இயேசுவுக்கே மிகவும் கஷ்டமான காரியம். அதனாலதான் தன் உயிரையே கொடுக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன். அப்படின்னா அற்புதத்தை விட நம்ம பாவம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு அதிசயம். அதை முதல்ல நம்ம பெரிய அற்புதமா நினைக்கணும். ஏன்னா அது நமக்கு ஒரு அற்புதமாவே தெரிய மாட்டேங்குது. அதைதான் முதல்ல நம்ம யோசிக்க வேண்டிய ஒண்ணு. அது கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் நம்ம புற மதத்தினர்கள், புறஜாதி மக்களுக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, தேவனற்றவர்களுக்கு பேசும்போது கர்த்தர் அற்புதம் செய்து அவங்க ஆண்டவருக்குள்ள வருவதற்கான ஒரு வாய்க்கால் தான் இந்த அற்புதம் எல்லாமே. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறமும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டு, கர்த்தருடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம் பாருங்க. நிலைச்சு நிக்கிறோம் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய அற்புதம். அற்புதங்களை செய்து தேவன் அவர் அண்டையில் கொண்டு வந்து விடுவார். மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க. தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை அவர் அண்டையில் கொண்டு வந்து விடுவார். அவர் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் நீங்களாகவே ஒரு அற்புதமாய் மாறி விடுவீர்கள். அதுதான் தேவன் செய்யற மிகப்பெரிய அற்புதம். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து தேவன் தன்னை அற்புதர் என்பதை நிரூபிப்பதை விட, இந்த உலகத்துல உங்களையே நடமாடும் அற்புதமாக, வாக்கிங் மிராக்களாக தேவன் மாற்றுவதிலே அவர் மிகவும் வல்லமையான தேவன். அத முதல்ல நீங்க அவர் எவ்வளவு வல்லமையே நீங்க ஒரு நாள் நீங்க குறைந்து மதிப்பிடவே கூடாது. அப்ப தேவன் அற்புதங்களை செய்வதற்கெல்லாம் காரணம், அவர் மேல் நீங்கள் இன்னும் அதிகமாக விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதற்காக தான். இந்த இடத்துல முதலாம் அற்புதத்தை அவர் செய்வதற்கான நோக்கம், நம்ம யோசிக்கிறோம் கானா ஒரு கல்யாணம் அதனாலதான் செஞ்சாரு, இல்ல. ஆனா உண்மைதான், இந்த இடத்துல கானா ஒரு கல்யாணம் அது செஞ்சது உண்மைதான். ஆனா செய்ததற்கான இயேசுவினுடைய நோக்கம் என்னன்னா, தன்னால் அழைக்கப்பட்ட, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்களாகிய சீசர்கள் அவர் மேல ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த முதலாவது அற்புதத்தை ஒரு திருமண வீட்டுல தேவன் செய்தார். எனவே அந்த அற்புதத்துக்கு நேராக நமது சிந்தனையை நம்ம இப்ப திருப்ப போறோம். இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம் சிந்தனையை திருப்புவோம். நீங்க என்னோட கூட நீங்க வேத வசனத்தை அழகாக பிடித்து கொண்டு காலை வேளையிலே சத்திய வார்த்தைக்கு நேராக நம் சிந்தனையை திருப்புவோம். தேவன் பாருங்க, ஒரே அற்புதத்தை எல்லாருக்கும் செய்வது கிடையாது. பாருங்க, ஒரே அற்புதத்தை எல்லாருக்கும் செல்வது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே அற்புதங்களை செய்வதிலே நம்முடைய தேவன் கை தேர்ந்தவர். நீங்க பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒருத்தனை தொட்டு சுகமாக்கினாரு. அதே நம்ம லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 10 குஷ்டரோகிகளை தொடாமலே சுகமாக்கினார். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பினாரு. எவருவின் மகளை தொட்டு சுகமாக்கினாரு. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பாடைய தொட்டாரு, வாலிபன் உயிரோடு எழுந்தான். வாலிபனை தொடவே இல்லை, பாடைய தான் தொட்டாரு, வாலிபன் உயிரோடு எழுந்தான். யோவான் 16ஆம் அதிகாரத்துல அவர் தொடவும் இல்லை, அவனையும் தொடல, அந்த சூழ்நிலையும் தொடல. கல்லறைக்கு முன்பதாக நின்று தேவன் அழைத்தாரு, அவன் உயிரோடு எழுந்து வந்தான். அப்ப தேவன் ஒவ்வொரு அற்புதங்களையும் ஒவ்வொரு விதமாக தான் செய்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதத்துல தேவன் செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதே நேரத்துல ஒரு முறை செய்ததை மறுபடியும் அவர் செய்வது கிடையாது. நீங்க பைபிள் முழுக்க வேணா நீங்க தேடி பாருங்க. ஆண்டவர் பண்ண அற்புதங்கள் எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகத்துல இருக்குது. இந்த 4 புஸ்தகத்துல ஒருத்தருக்கு பண்ண மாதிரியே இன்னொருத்தருக்கு பண்றாரான்னு பார்த்தோன்னா இருக்கவே இருக்காது. பர்த்திமை குருடனை அழைக்கிறாரு, கண்ணை தொடராரு, குணமாக்குறாரு. ஆனா இன்னொரு இடத்துல யோவான் 9ஆம் அது பிறவி குருடனை அவன் என்னென்ன நமக்கு தெரியும். அவனை கேட்கிறாரு, எச்சில் துப்புறாரு, ஒரு மண்ணை கையில தேய்க்கிறாரு, அதை கண்ணு மேல பூசுறாரு, போய் சீலோவாம் குளத்துல போய் முகம் கழுவுங்கிறாரு. அங்க போய் கழுவுறான், அவனுக்கு சுகமாகுது. ஆனா 2மே ஒரே அற்புதம் தான். ஆனா செய்கிற விதங்கள் வித்தியாசமா இருக்குது. அது போல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா செய்வதில்லை. அதனால நீங்க எப்பொழுதுமே ஆண்டவர் என்னன்னா, ஆண்டவர் அவருக்கு செஞ்ச மாதிரி எனக்கு செய்யுங்க அப்படி நீங்க ஜெபிக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, அந்த ஐயாவுக்கு பண்ண மாதிரி எனக்கும் பண்ணுங்க, அந்த சகோதரிக்கு பண்ண மாதிரி எனக்கு செய்யுங்க,
நீங்க அவரை எழுப்புனீங்களே அது போல என்னை எழுப்புங்க. இவங்களுக்கு பண்ணீங்களே அவங்கள போல பண்ணுங்க. அவங்க வியாதியை சுகமாக்குனீங்களே அது போல எனக்கு செய்யுங்க. அது போல தேவன் செய்வதற்காக தேவன் வரவில்லை. உங்களுக்கு செய்வார்னா அதை விட வித்தியாசமா தான் செய்வார். ஏன்னா அது அவர்களுக்கு அவர்களுக்கான அற்புதம். உங்களுக்கு உங்களுக்கான அற்புதத்தை தான் தேவன் செய்வார். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுதான் கர்த்தருடைய கிருபை. அதுதான் கர்த்தர் வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே அற்புதம் செய்வதிலே வல்லமை உள்ளவர். ஒரே அற்புதத்தை எல்லாருக்கும் செய்வது கிடையாது. ஒரே மாரி செஞ்சுட்டா அவரு அவர் எப்படி தேவன் எப்படி எப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா அவர் ஒரே அற்புதம் செய்வதல்ல. அதே நேரத்துல சாதகமான நேரத்துல தேவன் அற்புதம் செய்வதல்ல. பாதகமான நேரத்துல தான் தேவன் அற்புதமே செய்வார். வாய்ப்பே இல்லாத நேரத்துல தான் தேவன் அற்புதம் செய்வார். நடக்கவே முடியாத சூழ்நிலையில தான் அற்புதம் செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நேரத்துல தான் அற்புதம் செய்வார். இவை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல தான் அற்புதம் செய்வார். எனவே ஆண்டவர் அற்புதம் செய்வதிலே அவர் கை தேர்ந்தவர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை செய்கிறார். ஒரே அற்புதத்தை ஒவ்வொருவருக்கும் செய்வது கிடையாது. அப்ப இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் அவன் தாயும் இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். ஓகே. 3ஆம் நாளிலே அது என்ன 3ஆம் நாளிலே? அதான் இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. எந்த 3ஆம் நாளிலே? பிப்ரவரி 3ஆம் நாளிலேவா? மார்ச் 3ஆம் நாளிலேவா? ஏன்னா சில இடத்துல சில மாதங்கள் போட்டிருக்கும். அந்த மாதம் இத்தனாம் மாதம் 10ஆம் மாதம் சிபி மாதம் 10ஆம் தேதியிலே 1ஆம் தேதியிலே அப்படின்னு அழகா பழைய ஏற்பாட்டு எல்லாம் அழகா அந்த மாதத்தோடு அழகா போடப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல மாதம் போடல, என்னான்னு போடல. மொத்தமா 3ஆம் நாளில் போடப்பட்டிருக்கு. அந்த 3ஆம் நாள் எந்த 3ஆம் நாள்? சற்று நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பகுத்து பார்க்க வேண்டும். என்ன 3ஆம் நாள்? அதனோட பின்னணியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, யூதர்களுடைய திருமண கலாச்சாரம் என்பது வித்தியாசமான கலாச்சாரம். உலகத்திலேயே யூதர்களுடைய திருமண காரியம் நடக்கிற மாதிரி வேற எங்கேயுமே நடக்காது. நாம எல்லாம் ஒரே நாள்ல திருமணத்தை காரியத்தை முடிச்சு வேகமா முடிக்கணும்னு பாக்குறோம். சில பேர்லாம் இது ஒரு 3 மணி நேரத்துல மேரேஜே முடிச்சு கிளம்பி போயிட்டே இருந்துறாங்க. ஆனா யூதர்களுடைய திருமண முறைமைகள் என்பது 7 நாள் நடக்கும். 7 நாள் ஒரு கிழமை, அதாவது ஒரு வாரம் முழுக்க அவருடைய அவங்க மேரேஜ் நடக்கும். இப்போ ஒரு கிராமம் இப்போ இந்த 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 ஒரு கானா ஊர்ல ஒரு தம்பதிக்கு திருமணம் நடக்குதுன்னா 7 நாளும் நடக்கும். அப்ப அந்த 7 நாளும் அந்த கானா ஊர்ல இருக்கிற அது ஒருவேளை 100 குடும்பம் இருக்கலாம், 200 குடும்பம் இருக்கலாம். ஆனா அத்தனை குடும்பங்களும் அவர்கள் வீட்டில் சமைக்க மாட்டார்கள். அவர்கள் வீட்டில் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க வீட்டுல எல்லாருமே எங்க சாப்பிடுவாங்க? இந்த திருமண வீட்டுல தான் சாப்பிடுவாங்க. 3 வேளை சாப்பாடும் இந்த திருமண வீட்டுல தான் பந்தி பரிமாறப்படும். அப்ப எல்லாரும் இங்க தான் சாப்பிட்டு அவங்க வீட்டுல போய் படுக்க போயிடுவாங்க, தூங்க போயிடுவாங்க. அப்ப ஒருவேளை அங்க இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். 7 நாளும் போடணும். யோசிச்சு பாருங்க, அந்த 7 நாள்ல ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னா கூட அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். அதற்கப்புறம் அந்த மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் நடைபெறுவது என்பது மிகவும் கூடாத ஒரு காரியம். அதெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு நடுவுல காரியங்கள்லாம் பேசி உக்காந்து அதற்கப்புறம் தான் மேரேஜ் நடத்துறதும் நடத்தாம போறதும். அது குறிப்பா அந்த பெண் பிள்ளைக்கு மறுபடியும் மேரேஜ் என்பது கனவு எட்டாத கனியாக மாறும். அப்படின்னா மேரேஜ்ல தேவன் அற்புதம் ஏதோ சும்மா சாப்பாடு குறைஞ்சு போச்சு அப்படி நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அது நீங்க அப்படிப்பட்ட நோக்கத்துல அதை பார்க்கவே கூடாது. அப்படின்னா 7 நாளும் மேரேஜ் நடக்குதுன்னா 7 நாளும் அங்க சாப்பாடு குறையக்கூடாது. 7 நாளும் பூர்த்தியா இருக்கணும். 7 நாளும் அந்த கிராமத்துல உள்ள ஒருவேளை எல்லாருமே சாப்பிட்டு ஒருத்தர் லேட்டா தாமதமா வராரு. அப்ப இல்லையா சாப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒருவர் போய் அங்க உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தையோ அந்த யூதர்கள் தலைவர்கள்கிட்டயோ சொல்லி எனக்கு சாப்பாடு கொடுக்கல, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னார்னா அந்த ஒருவருக்காக டோட்டல் கல்யாணத்தை நிறுத்த முடியும். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வாழ்க்கை பிரச்சனை பாத்தீங்களா? நம்மள யோசித்து பார்க்கணும். நம்ம ஒரு நாள் கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் யோசிக்கிறோம். இவங்க 7 நாள் கல்யாணம் பண்றாங்கன்னா எவ்வளவு செலவு, அதுவும் அந்த ஊருக்கே சாப்பாடு போடணும்னா அது எவ்வளவு கஷ்டம்னு சற்று யோசிச்சு அப்படின்னா அந்த கல்யாணம் என்பதை யூதர்கள் எவ்வளோ கொண்டாடுகிறார்கள், என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அப்ப அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாங்க. அப்ப அந்த 7 நாள் கல்யாணம் என்பது முக்கியமான ஒரு கல்யாணம். ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க 6 நாள் நல்ல சாப்பாடு போட்டு 7வது நாள் முடியிற நாள்
கடைசி நாள் நைட்டு பந்தி, இரவு பந்தி எல்லாம் முடிச்சிட்டீங்க. ஓகே, சீக்கிரம் போட்டு அனுப்பலாம் அப்படிங்கும்போது எல்லாம் போட்டு கிளீன் பண்ணிட்டு வைக்கும்போது கடைசியில ஒருத்தர் நைட்டு 10 மணிக்கு வந்து, ஐயா சாப்பிட வரேன்னு வந்து, நீங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க 6 நாள் சாப்பாடு போட்டாலும் 7வது நாள் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டாலும் அந்த ஒருவர் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னாங்கன்னா கூட அந்த டோட்டல் மேரேஜ் ஸ்டாப் பண்ணப்படும். அப்படின்னா அவங்களுக்கு அந்த அப்ப அந்த கல்யாண திராட்சை ரசம் எவ்வளவு முக்கியம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அப்ப எந்த 3ஆம் நாள்? அந்த கல்யாணம் நடந்திருக்கிற அந்த கல்யாணத்தினுடைய 3வது நாள். அந்த 3வது நாள்ல தான் இயேசுவுடைய தாய் அங்கே இருக்கிறாங்க. அந்த 3வது நாள்ல இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டிருந்தார்கள். அத புரிஞ்சு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப ஆண்டவராகிய தேவன் முதல் மிராக்கிளே, முதல் அற்புதத்தையே திராட்சை ரசம் குறைவுபட்டிருந்த வீட்டுல தான் தேவன் செய்கிறார். அப்ப இந்த இடத்துல இயேசுவும் அவருடைய சீசரும், இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த வார்த்தை வருது பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல இயேசுவும். அப்ப இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். ஏன்னா ஏன்னா அப்போ வந்து இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசு எங்க போனாலும் அவருடைய 12 சீசர்கள் கட்டாயம் போவாங்க. ஏன்னா அவங்க இல்லாம இயேசு எங்கேயுமே டிராவல் பண்ணதா பைபிள்ல கிடையாது. ஏன்னா இயேசு இந்த 12 பேரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு அவர் போறது கூட ஸ்டாப் பண்ணிட்டார், குறைச்சிட்டார். அவர் வீட்டுக்கு கூட அவர் போறதில்லை. அந்த வழியா கூட போறாரு தவிர, அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க, எப்பா வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போப்பா. இல்ல, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஊழியர் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவார். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுல இருந்து ஒரு 12 பேர் செலக்ட் பண்ணவர் அவங்களோடவே இருக்கிறார். அவங்களோடவே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அவங்களோடவே சாப்பிட்றாரு, அவங்களோடவே இருக்கிறார். ஏன்னா அதுதான் அவருடைய ஊழியம். அதற்காக தான் தேவன் அழைக்கப்பட்டிருந்தார், தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார். அதனால்தான் வந்தார். அதுதான் அவருடைய ஊழியமே. அப்ப இந்த இடத்துல இயேசுவை நீங்க ஊழியத்துக்கு அழைக்கணும்னா, இயேசுவை நம்ம கல்யாணத்துக்கு அழைக்கணும்னா அவருடைய சீஷரையும் அழைக்க வேண்டும். இவ்வளவு அருமையான ஒரு காரியம் இல்ல? அப்போ உங்களுக்கு இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணும்னா அவருடைய சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கணும். இந்த வசனத்தை புரியும் போது உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் புரியணும், உங்களோட மைண்டுக்குள்ள ஓடணும். ஆவியானவர் போடுற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நீங்க அசை போடணும். அப்ப இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இயேசு வேணும், அவருடைய சீசர் வேணாங்குவாங்க. சில பேர் சீஷர் வேணும், அவர் இயேசு வேணும்னுவாங்க. இன்னைக்கு இருக்க நிறைய காலகட்டத்தில் அவ்வளவுதான், எனக்கு இந்த பாஸ்டர் வேணும், எனக்கு இயேசுலாம் வேணாங்க, அந்த பாஸ்டர் எனக்கு தெரிஞ்சவருங்க, அவர் வந்து ஜெபம் பண்ணா போதும், அவ்வளவுதான். ஆனா நாங்க மற்றபடி நாங்களாம் இயேசுலாம் ஏத்துக்கல மாட்டோங்க, ஏதோ அற்புதத்துக்காக வரோம் போறோம், அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. தேவன் அற்புதம் பண்ணணும்னா தேவனும் அங்க இருக்கணும், தேவனுடைய ஊழியக்காரனும் அங்க இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவராகிய தேவன் இவர்களை செலக்ட் பண்ணும்போது என்னன்னு செலக்ட் பண்ணாரு? தேர்ந்தெடுக்கும் போது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்கள் இருப்பார்கள், நான் எங்கே உட்காரனோ அங்கே இவர்கள் உட்காருவார்கள். இப்ப இயேசு இல்ல அப்படின்னா தேவனுடைய சீசர்களாக யார் இருக்கிறாங்க? அவருடைய ஸ்தானாதிபதிகளாக தேவனுடைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு மகா ஆத்துமாக்களுக்கு ஊழியம் செய்யும் மகா ஆத்துமாக்களாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவனுடைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நாம் அழைக்க வேண்டும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் இயேசு இந்த இடத்துல இருக்கிறாரு. அப்ப பாருங்க, அழைத்தார்கள் அப்படின்னா அழைப்பு கொடுத்தார்கள். அப்படின்னா அவங்களுக்கு அழைக்கப்பட்டதுனாலதான் இயேசுவும் அவருடைய சீசரும் வந்தார்கள். ஒருவேளை மரியாள் அம்மாவை மட்டும் அழைச்சிருந்து இயேசு அவங்க அழைக்கலைன்னா இயேசு இந்த இடத்துல வந்திருப்பாரா? இயேசு கட்டாயம் வந்திருக்க மாட்டார், அவரோட சீசரும் வந்திருக்க மாட்டாங்க. அப்ப இந்த பகுதியே பைபிள்ல இருந்திருக்காது. அப்படின்னா இயேசுவோட முதலாவது அற்புதத்துல இந்த லிஸ்டே வந்திருக்காது. அப்ப நல்லா பாருங்க, இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய முதல் அற்புதத்திற்கே காரணமானவர்கள் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப தேவன் எங்க அவரால் அற்புதம் செய்ய முடியும்னா, எங்க அவர் அழைக்கப்படுகிறாரோ அங்கதான் அற்புதம் செய்ய முடியும். இன்வைட் பண்றவங்களுக்கு தான் தேவன் அற்புதம் செய்வார். காலிங், அவரை கால் பண்றவங்களுக்கு தான் தேவன் அற்புதம் செய்வார். மார்க் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எவரு கர்த்தரை அழைத்தான், இயேசு அழைத்தான், கர்த்தர் அங்க போய் தலித்தா கூமி எழுந்திரு மகளேன்னு சொல்லி அற்புதத்தை செய்தார். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 10 குஷ்டரோகிகள் இயேசுவை அழைத்தார்கள். நீங்க போய் உங்க ஆசனத்தை காண்பீங்கன்னு சொன்னாரு, போக வரலையே சுகமாயிட்டாங்க.
அப்ப இயேசுவை நீங்க அழைத்தால் அற்புதம் நிச்சயம். இயேசு, ஆனா புரிஞ்சுக்கோ, இயேசு ஒரு நாள் கானா ஒரு கல்யாணத்துக்கு போனதுனால அற்புதம் அவரால் செய்ய முடியும்னா, நல்ல மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். திருப்பி திருப்பி உங்க உள்ளத்துக்குள்ள உங்களுடைய உள்ளத்தை நான் தூண்டி எழுப்ப விரும்புகிறேன். பாருங்க, ஒரே ஒரு நாள் கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு போனதுனால, சென்றதுனால அற்புதம், அங்க இவ்வளவு அழகான அற்புதம் நடந்தது. அப்ப காலங்காலமாக, யுகம் யுகமாக ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு, உங்களுக்கு உள்ள இருக்கிறாரு, உங்கள் வழியாக செயல்படுகிறாரு. அப்போ உங்களுக்கு அவர் செய்யாம இருப்பாரா? அதை நீங்க யோசித்து பார்க்கணும். அப்படின்னா ஒரு நாள் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னவங்களுக்கே அற்புதம் இவரால் செய்ய, இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சு அந்த கல்யாணத்தையே ஸ்டாப் பண்ணாம அழகாய் நடத்த முடியும் என்றார். அப்ப இயேசுவை நீங்க எவ்வளவு, நீங்கள தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நமக்கு செய்யாம வேற யாருக்குங்க செய்வார்? இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல இப்ப நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம் எல்லாம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் நம்ம முதல்ல யாருக்கு கொடுப்போம்? நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்போம். நான் வாங்கிட்டு வந்தா என் பிள்ளைங்க, என் பையன் பொண்ணுக்கு தான் கொடுப்பேன். கொடுத்து அதுக்கப்புறம் மீதி இருக்கும்போது இந்த அப்பா நான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இருந்தாங்க கொஞ்சம் கொடுங்கன்னு கொடுப்பேன். அப்ப நான் வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வரேன். அதற்கு அப்புறம் தான் இது மீதி ஆகும்போது பத்தல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் போது தான் அடுத்தவங்க பக்கம் என்னோட கவனம் திரும்புகிறது. அப்ப தேவன் அற்புதத்தை அவர் பிள்ளைகளுக்கு அவர் முதலாவது செய்யாம அடுத்தவங்களுக்கு தேவன் செய்வது கிடையாது. அப்ப நீங்க எல்லாம் அவரால் அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா எங்க அவர் அழைக்கப்படுகிறாரோ அங்குதான் அற்புதம் செய்ய முடியும். நீங்க ஆண்டவர் அழைக்காம அற்புதத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அப்படின்னா பாருங்க, இயேசு வரார்னா அங்க என்ன நடக்கும்? குறைவுகள் நடக்கும். யோசிச்சு பண்ணது குறைவு நடக்குமா? ஆமாங்க. அப்பதான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். அப்ப இயேசு இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. இயேசு இருந்த படகுல தான் என்னது, காற்று புயல் வந்தது. இயேசு இருக்கும் பொழுதுதான் பலவீனம் இருந்தது. அப்படின்னா எங்க குறைவு இருக்குதோ அங்க இயேசு இருப்பாருங்க. எதற்காக? குறைவுகளை நிறைவாக்க. எங்க வியாதி இருக்கோ அங்க இயேசு இருப்பாருங்க. எதற்காக? வியாதியை சுகமாக்குவதற்காக. எங்க பலவீனம் இருக்குதோ அங்க இயேசு இருப்பாருங்க. எதற்காக? பலவீனத்தை பலனாய் கிருபையாய் மாற்றுவதற்காக. அப்ப எங்க வியாதி இருக்குதோ, அப்படின்னா அதான் சொல்ற ஆண்டவர், வியாதிக்காரனுக்கு தான் வைத்தியனே தவிர நல்லா இருக்கிறவனுக்கு கிடையாது. திருப்பி சொல்றேன், ஆரோக்கியமா இருக்கிறவங்க எப்பொழுதுமே ஆண்டவர் அழைக்க மாட்டாங்க. அவதிப்படுகிறவர்கள், அல்லல் படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், அவங்க தான் தேவனை அழைப்பார்கள். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரகசியத்தை இந்த காலை வேளையில சொல்லுகிறேன். இயேசுவை அழைத்தால் அற்புதம் நிச்சயம். இயேசுவை நீங்கள் அழைத்தால், காலிங் பண்ணீங்கன்னா, இன்வைட் பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காமல் இருக்கவே முடியாது. எனவே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்க லைஃப்ல இது முதல் அற்புதமா இருந்தாலும் இயேசுவை அழைத்தால் தான் அற்புதம். அடுத்து நீங்க பாருங்க, இந்த 11ஆம் வசனத்தை பாக்குறோம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா ஊரிலே கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அன்றைய நாள் முதல் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ பாருங்க, ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வதே சீசர்கள் அவர் மேல விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக தான் அற்புதமே செய்கிறார். பாருங்க, இப்ப நம்ம அற்புதத்தை நோக்கி இப்ப நம்ம உள்ள போறோம். இப்ப பாருங்க, இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது, 3வது நாள் கல்யாணம். அப்ப பாருங்க, அந்த இடத்துல 3வது வசனத்துல திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அப்ப தகவல் யார் சொல்றது? இயேசுவினுடைய தாய் இங்க சாப்பாடு இல்லப்பா, இல்ல காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் தான் சொல்றாங்க. நல்லா பாருங்க, தகவல் சொல்றாங்க. இயேசு கிட்ட குறைவுகளை சொல்றாங்க. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? அதை நமக்கு தெரியும், சரிங்களா? இப்ப நம்ம அதை விட்டுருவோம். இப்ப பாருங்க, ஆண்டவர் எங்க அற்புதம் செய்ய ஆரம்பிக்க முடியும்னா, எங்க குறைவு இருக்குதோ அங்குதான் தேவன் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். எங்க பலவீனம் இருக்குதோ அங்குதான் தேவன் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். அப்படின்னா ஒரு குறைய நிறைவாக்குவதுதான் தேவனுடைய வேலை.
நல்லா இருக்கிறவங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வது முடியாது. அவங்க அவங்க தேவனுடைய அற்புதத்தை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேவ சமூகத்துல வரும்போது நீங்க குறையோட வர்றீங்களா? உங்களுக்கு தான் தேவன் அற்புதம் செய்ய போறார். அப்ப தேவ சமூகத்துல நீங்க இருக்கிற வண்ணமாக வாங்க. அப்படி பெரிய இது மாரி என்னது அந்த ஆயக்காரன் பரிசேயனை போல அந்த ஜெபத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம். பரிசேயன் ஜெபம் எப்படி வரும்போது, நான் இவங்கள மாரி அவங்கள மாரி அல்ல. நான் அப்படியா இருக்கேன், இப்படியா இருக்கேன், அந்த மாரி இல்ல. ஆண்டவரே நான் பாவி அவ்வளவுதான். ஒவ்வொரு தேவ சமூகம் வரும்போதும் உங்களை தாழ்த்தி உங்கள் குறைவை ஆண்டவர்கிட்ட நீங்க பிராங்கா சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. அப்பதான் தேவன் அற்புதம் செய்ய முடியும். அப்பதான் தேவன் நம்ம குறைவுகளை நிறைவாக்க முடியும். அதை மறைச்சு மறைச்சு பண்ணுவது ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து பாருங்க, இந்த 2 முள்ள திராட்சரசம் குறைவு ஏற்பட்டது, அற்புதம் செய்ய தேவன் ஆரம்பிக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அப்பமும் ரசமும் குறைவு ஏற்பட்டது. அங்கதான் 5000 பேர் அழகா போஷிக்கிறார். 2 Corinthiயர் 12:9 பலத்தில் குறைவு ஏற்பட்டது, பவுலுக்கு அற்புதம் செய்தார், கிருபையை தந்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் சரீரத்துல பலத்துல குறைவு ஏற்பட்டது, அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். அப்ப நீங்க எதுல குறைவு படுறீங்களோ அதுலதான் தேவன் நிறைவாக்கி அற்புதம் செய்வார். அப்படின்னா அற்புதம் செய்வதற்கு தகுதி என்ன தெரியுமா? நீங்க குறைவுபடுவதுதான் தகுதி. நீங்க வியாதியா இருப்பதுதான் தகுதி. நீங்க பலவீனமா இருப்பதுதான் தகுதி. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அற்புதம் செய்வதற்கு ஏதோ நம்ம நல்லா பெரிய ஆளாக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்க வீக்கா இருக்கணும். நீங்க வீக்கா இருந்தா உங்களை ஸ்ட்ரென்த்தா மாத்துவார். நீங்க வியாதியா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். நீங்க வந்து குறைவுபடணும். அப்பதான் கர்த்தர் உங்களோட குறைவை நிறைவாக மாத்துவார். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும். 1 கொரிந்தியர் 13:10. யோசிச்சு பாத்தீங்களா? அப்படின்னா நீங்க அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்களுக்கு குறைவு வரும் பொழுது நீங்க பார்க்க வேண்டிய நபர் யாருன்னா இயேசு. அப்படின்னா நீங்க உங்கள் குறைவுகளை பார்க்க கூடாது. குறைவுகளை நீக்கும் கர்த்தரை பார்க்க வேண்டும். டோன்ட் see யுவர் குறைவு, ஒன்லி see நிறைவு. அப்ப ஆண்டவரை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதுதான் பிற வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய என்ன பண்றாரு? நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்க போதுமானவரா இருக்கிறார். அப்படின்னா அவரால அப்படின்னா உங்ககிட்ட 1000 குறை இருந்தாலும் அவரால 1000 அற்புதங்கள் செய்ய முடியும். உங்ககிட்ட 10,000 குறைகள் இருந்தாலும் அவர் 10,000 அற்புதத்தை செய்ய முடியும். ஏன்னா எங்க பலவீனம் இருக்குதோ அங்க அவர் இருப்பார். எங்க வியாதி இருக்குதோ அங்க அவர் இருப்பார். ஏன்னா அதுதான் அவருடைய அற்புதத்தின் வல்லமையே அதுதான். என்ன கருமண தேவ பிள்ளைகளே, அப்ப குறைவு பட்டுச்சோம், எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்க முன்னாடி நீங்க தலை குனியாதீங்க. ஆண்டவர் சமூகத்துல நிமிர்ந்து நின்று சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் குறைகளை இந்த காலை வேளையிலே நிறைவாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க ஆயத்தமாகுங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. இந்த 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த வசனம் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா இருக்கும். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? இங்க வந்து சாப்பாடு குறைஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? சரி விடுமா பாத்துக்கலாம். சரிங்க நான் வேணாம் அவங்கள வேணாம். அப்படி ஏதோ ஒன்று சொல்லும். ஆனா இங்க என்ன? ஆனா ஆண்டவர் பேசுற வார்த்தையை பாருங்க. எனக்கு உனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரல. அப்படின்னா இந்த வார்த்தை ஒரு மாதிரி அந்த அம்மா அப்படியே கடிந்து கொள்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன? இதுல என்ன சொல்ல வர சத்தியத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். உள்ளுக்குள்ள என்ன தேவனோட வார்த்தையை வைத்திருக்கிற பாருங்க. என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா ஆண்டவர் அற்புதம் செய்வதற்குன்னு சில வேலைகளை டைமை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் கிரேக்க வார்த்தையில கைராஸ் என்று சொல்லுவாங்க. கைராஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. கைராஸ் என்றால் அது கர்த்தருடைய நேரம். காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். உங்க வாழ்க்கையில பலவீனம் இருக்குதுன்னா நீங்க 10 நாள் 5 நாள் பலவீனத்துல போராடலாம். சில பேர் வருஷ கணக்குல அந்த பலவீனத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய அந்த கைராஸ் அந்த நேரம் அவருடைய வேலை வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல கர்த்தர் உங்களை சுகமாக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா அது தேவனுடைய நேரம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல என்னதான் இயேசுவோட தாயே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஆண்டவருடைய நேரம் வந்தால்தான் தேவன் அற்புதம் செய்வார். அப்படின்னா அவர் வேலை வரும் வரை அப்ப என்ன பண்ணணும்? அவர் சமூகத்துல காத்திருக்கணும். அவர் வேலை வர்ற வரைக்கும் அவர் சமூகத்துல காத்திருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன தேவன் நம்ம கிட்ட சொல்றாரு இந்த காலை வேளையில?
பாருங்க, மரியாளுக்கும் அந்த மேரேஜுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா பாருங்க. இல்லைன்னா மரியாளோட சொந்தக்காரன் அவங்க. ஏன்னா இவங்க வந்து கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர் அப்படின்னா இன்விடேஷன் கொடுத்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னவங்க. அவங்க சொந்தக்காரர் கூட கிடையாது. இப்ப சொந்தக்காரன் இன்விடேஷன் கொடுத்து வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்பொழுதுமே அங்கேயே தான் இருப்பாங்க. 7 நாள் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து 3ஆம் நாள் தான் போறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு அழைப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்க. அப்ப அம்மாவுக்கு வந்து அவங்க தாய்க்கு வந்து இந்த தகவல் தெரியுது. அப்ப தெரிஞ்ச உடனே அந்த தகவலை இயேசுனுடைய காதுல போடுறாங்க, இந்த மாதிரிப்பா அப்படின்னு. அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏன் சொல்றாரு? என்ன ரீசன் பார்த்தோன்னா, ஏன் சம்பந்தம் சார் அது வந்து எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, சம்பந்தமே இல்லாத மரியாள் இயேசுவினிடத்துல கேட்டார். எந்த சம்பந்தமே இல்லாத, அந்த திருமண வீட்டுக்கே சம்பந்தம் இல்லாத, அந்த கல்யாண வீட்டுக்கே சம்பந்தமே இல்லாத அவங்க வந்து மரியாள் வந்து கேட்டார். அதனால தேவன் அற்புதம் செய்யல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வேலை இன்னும் வரல. அதனாலதான் தேவன் அற்புதம் செய்யல. அப்படின்னா என்ன விரும்புறாருன்னா, சம்பந்தமே இல்லாத மரியாள் கேட்பதனால் அல்ல, சம்பந்தம் இருக்கிற நீங்க அவரிடத்துல கேட்க வேண்டும் என்பதைதான் தேவன் விரும்புகிறார். அதைதான் கர்த்தர் என்ன பண்றார்? அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப என்னன்னா, தேவையுள்ளவங்க தான் என்னிடத்தில் வர வேண்டும். இப்ப நம்ம சில பேர் சொல்லும் போதெல்லாம், ஐயா வாங்க எங்க ஊர்ல ஒருத்தருக்கு ரொம்ப முடியாம இருக்கிறாருயா, அப்படி இப்படி சொல்றான். நீ சொல்லாத, அவன் சொல்லணும். அததான் கர்த்தர் சொல்றாரு. அவன் முடியாம இருக்கானோ இல்லையோ, அவனால பேச முடியல. அப்ப அவர் அப்ப என்னன்னா, உங்க பிரச்சனைக்கு உங்க முழங்கால் முடங்கணும் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம நம்ம அநேக நேரத்துல பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க முடியலங்கிறோம். உண்மைதான், நல்லதுதான். ஆனா ஆண்டவர் ஊழியக்காரங்க ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. உங்களுக்காக இப்ப நாங்களும் ஜெபம் பண்ண ஆண்டவரே, அந்த சகோதரிக்கு முடியல ஆண்டவரே, சரிப்பா நல்ல விஷயம்தான். அந்த சகோதரி என்கிட்ட பேச சொல்லு அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லுவாருங்க. அப்படின்னா உங்களுக்காக ஊழியக்காரங்க என்னதான் அவர் வல்லமையாக ஜெபம் பண்ணாலும், சம்பந்தப்பட்ட தேவையுள்ள நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப தேவையுள்ள நீங்க அவர்கிட்ட கேட்கும் பொழுதுதான் அவர் அற்புதமே செய்ய அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப உங்களுக்காக பல பேர் பண்ணலாம், பல பேர் ஜெபங்கள் பண்ணலாம். அது ஆண்டவர் கேட்கிற இல்லைன்னு சொல்ல, அவரு கேட்காம இருக்கிறது இல்ல. ஆனா அதை விட தேவன் நீங்க கேட்பதை தான் தேவன் விரும்புகிறார். சம்பந்தமே இல்லாத மரியாள் கேட்கணும் அவசியம் கிடையாது. அந்த கல்யாண வீட்டுக்காரங்க கேட்கணும். அதுதான். அப்படின்னா அவர் வேலை வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப என்ன கருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவ சமூகத்துல வரணும். உங்களுக்காக 1000 பேர் ஜெபம் பண்ணலாம். அதுக்கு தேவன் முக்கியம் இல்ல. ஆனா சம்பந்தப்பட்ட நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் இறங்கி வருவார். அப்ப நீங்க கேட்கணும் தான் கர்த்தர் விரும்புறார். உங்களுக்காக பல பேர் கேட்கறது அதை தேவன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது தேவன் விரும்புறது இல்ல. ஆண்டவர்கிட்ட வருவதற்கு நமக்கு எந்த ரெக்கமெண்டும் இல்லைங்க. யார் எப்படி வேணாலும் ஆண்டவர்கிட்ட வரலாம். நீங்க பாவத்தன்மையோட வந்தா கூட அவர் உங்க ஜெபத்தை கேட்பார். ஏன்னா அப்பதான் பாவத்தன்மை நீக்க அவரால முடியும். நீங்க வியாதியோட கூட அவர் சமூகத்துல வர முடியும். பலவீனத்தோட அவர் சமூகத்துல வர முடியும். அன்னைக்கு பாருங்க, ஆலயத்தின் வெளியே நின்று கர்த்தர் உபதேசம் பண்றாரு. ஒரு விபச்சார ஸ்திரியை வந்து கொண்டு வராங்க. அவ பாருங்க, அப்ப ஆண்டவர்கிட்ட வரணும்னா எந்த தூய்மையா வரணும்னா, அவ கிட்டயே வர முடியும், ஆண்டவர்கிட்ட வர முடியாது. ஏன்னா விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அவளை கல்லறியாம. அப்ப ஆண்டவர் நான் உன்னை கல்லறி இனி பாவம் செய்யாதே. அப்ப இனி பாவம் செய்யக்கூடாதுன்னா, அந்த விபச்சார தன்மையோட கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் என்ன பண்றான்? இனி பாவம் செய்யாத தன்மையோடு வெளியே போறான். அப்ப சம்பந்தப்பட்டவங்க தேவையுள்ளவங்க அவர் சமூகத்துல வரும்பொழுதுதான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அப்படின்னா உன் தேவைகளை நீங்க எங்க கொண்டு வரணும்? ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். நீங்க உங்க தனிப்பட்ட தேவைகளை உங்க ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்ல வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். there is no recommend. ஆண்டவர் ரெக்கமெண்ட் விரும்புகிற தேவன் அல்ல. அதே போல இந்த இடத்துல வந்து பாருங்க, தேவன் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படியாக 10 மிகப்பெரிய அற்புதங்களை செய்தாரு. நமக்கு எல்லாம் தெரியும். அதுல 10 அற்புதத்துல ஒரு அற்புதம் என்னது? அங்க எகிப்தினுடைய தண்ணீர், அந்த நைல் நதி என்னவா மாறுச்சு? ரத்தமா மாறுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த தண்ணி மோசே மூலியமா அவர் வந்து என்னது பழைய ஏற்பாட்டுல தன்னுடைய கோலை அந்த நதியில வச்சாரு. அந்த தண்ணி முழுக்க என்னவா மாறி ரத்தமா மாறிடுச்சு. இப்ப ரத்தமா மாறிய தண்ணிய யாராவது குடிக்க முடியுமா? பயன்படுத்த முடியுமா? குளிக்க முடியுமா? சமையல் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா அது ஒரு அற்புதமா இல்லையா?
அது கட்டாயம் ஒரு மிராக்கிள். அது ஒரு வாதைன் என்று பைபிள்ல சொன்னாலும் அது ஒரு மிராக்கிள். இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு சம்பவம் அது. இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம். ஆனா அந்த அற்புதம் யாருக்குமே யூஸ் ஆகல. இஸ்ரேல் மக்களுக்கு பயன்பட்டுச்சு அந்த ரத்தம்? பயன்படல. எகிப்து மக்களுக்கு பயன்படல. யாருக்குமே பயன்படல. ஆனா அது ஒரு அற்புதம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இங்க வந்து பாருங்க, அங்கேயும் தண்ணி ரத்தமா மாறுச்சு. ஆனா இங்க தண்ணி வந்து திராட்சை ரசமா மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க அன்னைக்கு வந்து யாருமே அன்றைக்கு தண்ணி ரத்தமா மாறுவது ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்களா? இல்லையே. இஸ்ரவேல் மக்களுக்கும் அதுதான் தண்ணி. அவங்களுக்கும் வாழ்வாதாரம் இல்லாம போயிடுச்சு. எகிப்து மக்களுக்கும் தண்ணி அதுதான். அது இல்லாம போச்சு. இப்ப எல்லாமே அப்ப ரத்தத்த என்ன பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இங்க வந்தா அதே சாதாரண தண்ணி தான். ஆனா திராட்சை ரசமா மாறும் பொழுது, இப்ப எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அங்க சொல்றாங்க பாருங்க, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ஒன்னது ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ச்சே, அப்ப நல்ல ரசம் பாருங்க யாருக்கு? எல்லாருக்கும். இப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, அது வந்து சிலருக்கு ஆசீர்வாதம், சிலருக்கு சாபமா இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவன் ஒரு அற்புதம் செய்யறாருன்னா, அங்க நல்லவன், கெட்டவன் எல்லாருக்குமே அது பிளஸ்ஸிங்கா தான் இருக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதம் செய்யறாருன்னா, உங்களுக்கு மட்டுமான அற்புதம் இல்ல. உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கான அற்புதம். அதை நீங்க சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன சொல்கிறாரோ, அதை நீங்க செய்யும் பொழுதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். பாருங்க, உடனே பாருங்க, இயேசுவோட தாய் அழகா வந்துட்டாங்க பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டு என்னது, என் வேலை இன்னும் வரலங்கும் போது. அப்படின்னா வேலை வரணும்னா அந்த வேலை வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் என்ன பண்ணும், ரெடியா இருக்கணும். உடனே இயேசுவோட தாய் மரியலம்மா என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்காரரை பார்த்து பாரு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. அவ்வளவுதான். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில உங்க மூலியமா வருகிற அற்புதம் அநேகருக்கு பயன்பட வேண்டும் என்றால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்யணும். அதுல இருந்து ஒரு வார்த்தை மாறவும் கூடாது, ஒரு வார்த்தை விட்டுடவும் கூடாது. அப்ப அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அற்புதம் தானாக நடக்கும். இங்க அதான் நடந்தது. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையின்படி நீங்க கரெக்டா, நேர்த்தியா, கரபமா செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காமல் இருக்காது. லூக்கா அஞ்சாம் அதிகாரம் 5 வசனத்துல, நைட்டு முழுக்க பேதுரு வலை வீசி பார்த்தா ஒரு மீன் அகப்படல. ஆனா இயேசு காலையில சொல்றாரு, என்னது அந்த பக்கம் போய் வலைய போடு, அங்க உள்ள போய் வலைய போடுன்னு சொல்றாரு. ஆனா இவன் சொல்றான், ஐயரே நாங்க ராவு முழுவதும் பிரயாசம் ஒண்ணும் அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுறோம். அதுதான் அவர் வார்த்தையின்படி நீங்க வலை போட்டீங்கன்னா மீன்கள் தானாக வந்து வலையில் அமர்ந்து விடும். ஏன்னா இங்க பாருங்க, அந்த இடத்துல சீமோன் பேதுரு ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு படகுல ஏறி போறதுக்கு முன்னாடியே அவன் வலை வீசுகிற அந்த இடத்துல இயேசுவின் வார்த்தையை கேட்டு மீன்கள் வந்து குவிந்து விட்டன. இதுதான் வெளிப்பாடு. ஏன்னா அங்க ஐயா வந்து வலை வீசுவாரு, அதுக்காக வரல. என்னை படைச்சவர் சொல்லிட்டாரு. அவர் வார்த்தைக்கு நான் கீழே. அதுவும் பாருங்க, பகல் நேரத்துல மீன்கள் மேல வரவே வராது. கடலை பத்தி நல்லா படிச்சவங்க மீனவர்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க பகல்ல மீன் பிடிக்க மாட்டார்கள். பகலில் ஒரு மீனும் அகப்படாது வலையில். இரவு நேரத்துல தான் மீன் பிடிப்பார்கள். அப்படின்னா என்ன, தேவன் எல்லாத்தையும் அவரால் மாத்த முடியும். அவர் வார்த்தைக்கு முன்னாடி என்ன உங்க அறிவு, உங்க டேலண்ட் எதுவுமே அங்க செயல்படாது. அவர் இயற்கையே அவரால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படின்னா இவன் இவன் போய் வலை வீசுறதுக்கு முன்னாடி மீன்கள் அங்க ஆயத்தமா இருக்குது. ஏன்னா இவன் கீழ்ப்படிஞ்சு இங்க இருந்து போறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை போன உடனே சமுத்திரத்தில் உள்ள மீன்கள் கேட்டு வலைக்குள்ள வருவதற்கு ஆயத்தமா இருக்குது. அதுதான் தேவனுடைய அற்புதம். அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா தேவன் உங்க வாழ்க்கையில அவரால் அற்புதம் செய்யாம இருக்கவே முடியாதுங்க. ஒரு தண்ணீர் திராட்சை ரசமா மாத்துறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா அவர் சொல்றதை நீங்க செய்வதுதான் பெரிய மேட்டர். ஏன்னா எப்ப செய்வது? குறைவான நேரத்துல. அதுதான் ரொம்ப சேலஞ்சிங். பாருங்க, பலவீனமான நேரத்துல ஆண்டவர் சொல்வது செய்வதுதான் மிகப்பெரிய சவால். வியாதியான நேரத்துல அவர் சொல்வதை செய்வதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால். அதை கொஞ்சம் நீங்க செஞ்சிருங்களேன், அற்புதத்தை நீங்க தானா உங்களோட கண்கள் பார்க்கும்.
அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப வந்து பண்ண ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி என்ன பண்றாரு பாருங்க. என்னது, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த கற்றாடி தண்ணி எதற்குன்னா, வீட்டுக்கு வெளியே கை கால் கழுவுவதற்காக ஒவ்வொரு யூதர்கள் வீட்லயும் அந்த தண்ணி வச்சிருப்பாங்க. அது இந்த தண்ணி என்னது, வீட்டுக்குள்ள வைக்கிற தண்ணி அல்ல, வீட்டுக்கு வெளியே வைக்கிற தண்ணி. வீட்டுக்கு வெளியே கை கால் கழுவிட்டு தான் ஒவ்வொரு யூதர்களும் அவங்க வீட்டுக்குள்ள வெளியே போயிட்டு உள்ள போகும் பொழுது கை கால் கழுவுற தண்ணி. இன்னும் சொல்ல போனா அழுக்கு தண்ணி. அழுக்கு தண்ணி எப்படிங்க அழகான சுவை உகந்த தண்ணியா மாறிச்சு பாத்தீங்களா? அப்படின்னா இயேசுவோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அழுக்கு தண்ணியும் அழகான தண்ணியா மாறி. அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்களா பாருங்க. அந்த வேலைக்காரங்க எந்த கேள்வியும் கேட்கல. பாருங்க, ஆண்டவர் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றாருன்னா நீங்க கேள்வி கேட்காம உடனே கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். ஆண்டவர் ஒரு விஷயம் அங்க போய் சிலவன் குளத்துல கழுவுனா கழுவின்னு அவ்வளவுதான். ஏன் இப்படி போய் கழுவணுமா? அப்பதான் அற்புதம் நடக்குமா? அந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க தேவன் அற்புதம் செய்யவே மாட்டார். கேள்வி கேட்காம அப்படியே தேவ வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார். இந்த இடத்துல பாருங்க, வேலைக்காரரை தண்ணீர் நிரப்புங்கள் தான் இயேசு சொன்னாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இதுதாங்க விசுவாச அளவு. இதுதான் விசுவாசத்தின் அளவு. அவர் ஒரு விஷயத்த இது பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா அவங்க இன்னும் அதிகமா பண்றாங்க. ஆண்டவர் ஒரு விஷயம் செய்ய சொல்றான்னா, அதை நீங்க அதிகமா ஆர்வத்தோடு செஞ்சீங்கன்னா, அங்க நீங்க பயங்கரமான மிராக்கிளை நீங்க பார்க்க முடியும். அதுதான் அவங்களோட விசுவாசத்தின் அளவு. உங்க விசுவாசத்தின் அளவு எவ்வளவோ அவ்வளவுதான் தேவன் அற்புதம் செய்ய முடியும். எவருவுக்கு அவன் என் வீட்டுல வந்து கர்த்தர் என் மகளை தொட்டு ஜெபிக்கணும், அப்பதான் என் மகள் சுகமாகுவார். அது அவனுடைய விசுவாசம். கர்த்தர் வந்தாரு, தொட்டாரு, சுகமாக்கிட்டாரு. அதே சம்பவத்துல 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு சுகமாயிடும். அவ விசுவாசம். அதே மாதிரி சுகமாயிடுச்சு. நூற்றுக்கு அதிபதி என்னுடைய வேலைக்காரன் என்னது வியாதியா இருக்கிறான். அப்ப இயேசு வரங்கிறாரு. ஆனா நீங்க வரவேணா ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்ல, நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் ஆச்சரியப்படுறார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலங்கிறார். அப்ப பாரு, உங்க விசுவாசம் என்ன அளவோ அந்த அளவுதான் தேவன் அற்புதம் செய்ய முடியும். இவங்க நிறைய அப்படின்னா இவங்க நிறைய விசுவாசம். அப்படின்னா அங்க கூட்டம் நிறைய இருக்குது. அப்ப தண்ணி நிறைய வேணும். அப்படின்னா ரசம் நிறைய வேணும். அப்படின்னா அங்க உள்ள மிராக்கள் வந்து ஏதோ எனக்கு மட்டும் எல்லாருக்கும் வேணும். இப்ப என்னோட விசுவாசம் வந்து எல்லாருக்குமே போகணும்னா, அப்ப எனக்கு வர அற்புதம் வந்து எல்லாருக்கும் மாறணும்னா, நான் நிறைய விசுவாசிக்கணும். உங்க விசுவாசத்தின் அளவு எதுவோ அதுவே உங்கள் அற்புதத்தின் அளவு. அன்றைக்கு வந்து பாருங்க, அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு எத்தனை பேர்? 5000 புருஷர் என்று போடப்பட்டிருக்கு. ஆனா சாப்பிட்டது எத்தனை பேரு? கிட்டத்தட்ட 5000 புருஷர்னா அவங்க மனைவி பிள்ளைங்கலாம் சேர்த்தனா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டு மீதியான துணிக்கு எத்தனை கூட? 12 கூடை நிரப்புனாங்க. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவரால் அதை செய்ய முடியும். அதுதான் நிறைய நிரப்புறது. அதுதான் நிறைய நிரப்புறதுன்னா, நிறைய விசுவாசிக்கிறது. ஆண்டவர் மேல பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு தேவனால பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த தண்ணி ஊத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பொழுதுமே பாருங்க, தேவனுடைய அற்புதத்தை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், அதுல உங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும், தேவனுடைய பங்களிப்பும் இருக்கணும். அப்ப நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சாதான் தேவன் செய்ய வேண்டியதை செய்ய முடியும். இப்ப இயேசு இங்க என்ன சொல்றாரு? கற்சாடியில தண்ணியை நிரப்புங்கிறாரு. அப்படின்னா அந்த கற்சாடியில தண்ணீர் நிரப்புவது நம்ம வேலை. அந்த தண்ணியை ரசமா மாத்துவது கர்த்தருடைய வேலை. ஆமென். அவர் சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா, அவர் செய்யறதை நீங்க பார்க்க முடியும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால், அவர் என்ன செய்ய போறாரோ அதை உங்கள் கண்கள் பார்க்கும். அப்படின்னா பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்ம கிட்ட சிறிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். எங்க தண்ணி ஊத்துறது கஷ்டமான வேலையா? ஈஸி தானே. அப்ப அப்ப வந்து உங்களால என்னால திராட்சரசம் அந்த நேரத்துல கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப நம்ம முடியாதது ஆண்டவர்கிட்ட முழுவதுமா ஒப்பு கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போனீங்கன்னா, அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா தானா நடக்கிறது. அவங்க நிறைய நிரப்பினார்கள். இதுதான் விசுவாசம். அப்ப கேள்வி கேட்காத விசுவாசம். எந்த கேள்வியும் கேட்காம அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் பாருங்க. அந்த தண்ணீரை என்ன பண்ண மொண்டு என்ன பண்றாங்க? போய் வேலைக்கார கொடுங்கங்கிறாங்க. அப்ப அங்க வந்து பந்து விசாரிப்புக்காரனுக்கு அவன் கையில வரும்போது ரசமா வருது.
இவங்க வேலைக்காரங்க அவங்க தண்ணியை மொள்ளும் போது அது தண்ணியா இருக்குது. அற்புதம் என்ன, எப்படிங்க மாறுது அற்புதம்? அப்ப பாருங்க, சாதாரண தண்ணிக்கு டேஸ்ட் கிடையாது, சாதாரண தண்ணிக்கு கலர் கிடையாது, சாதாரண தண்ணிக்கு என்ன கிடையாது, என்னது மனம் கிடையாது. ஆனா அதே தண்ணி ரசமா மாறும்போது சுவை வருது, அதே தண்ணி ரசமா மாறும்போது கலர் சேஞ்ச் ஆகுது, அதே தண்ணி ரசமா மாறும்போது இனிய மனம் வீசுது. இதுதான் தேவன் செய்யற மிகப்பெரிய அற்புதம். இது வரைக்கும் நீங்க யாருக்கும் பயனற்றவங்களா இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு தேவன் உங்களை பயன்படுகிறவராய் மாற்றுவார். இது வரைக்கும் யாருக்குமே நீங்க ஒரு புறக்கணிக்கப்பட்ட நபரா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் கரத்துல வந்துட்டீங்கன்னா உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுற நாட்கள் வரும். எந்த கேள்வியும் கேட்காம அழகா கீழ்ப்படிந்தார்கள் அவங்க. அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம். அவங்க என்னது நிறைய நிரப்பினார்கள். இப்போ வந்து பாருங்க, சாட்சி சொல்றாங்க, அந்த அந்த கல்யாணத்தை சாப்பிட்டவங்க எல்லாரும், டேய் வெப்பா எல்லாமே கல்யாணத்துல கடைசி நேரத்துல அந்த வேஸ்ட் ஆனதுல அப்படி இப்படி போட்டு சரி பண்ணி செய்வாங்க. ஆனா நீ என்ன இது வரைக்கும் தான் இவ்வளோ நேரம் வரைக்கும் நல்ல ரசம் இருந்துச்சே. ஏன்னா ஏன்னா நம்ம திராட்சை ரசம் முதல்ல எடுக்கும்போது டேஸ்ட் ஆகும், போக 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 அந்த டேஸ்ட் குறையும். ஆனா இது வந்து ஆண்டவர் ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அது கடைசி வரைக்கும் டேஸ்டா தான் இருக்கும். அதுதான் தேவன் செய்த அற்புதம். அப்படின்னா உங்க வாழ்க்கைய உங்களுக்கு மட்டும் டேஸ்டா இருக்கிறதுக்கு தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டார். உங்க மூலியமா அநேக டேஸ்ட் அதை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நல்லவர் என்பதை எல்லாரும் ருசி பார்க்கிற அளவுக்கு தான் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவ்வளவு அழகான ருசியுள்ள தேவன் நம்முடைய தேவன். அன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, அந்த கல்யாணக்காரனை அழைத்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு என்ன சாட்சி சொல்றாங்க. எந்த மனுஷனும் அப்படின்னா அவங்க ஊர்ல இது வரைக்கும் நடந்த கல்யாணம் அப்படிதான் நடந்திருக்கு. அதான் அவங்க சொல்ற அந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதான் இல்ல, எப்பயுமே நம்ம கல்யாணத்துல அதே மாதிரிதான். முதல்ல ஃப்ரெஷ்ஷா எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. இப்ப ஒரு ஒரு பிரியாணி போடுறோம்னா முதல் பந்தியில வர்றவங்களுக்கு பிரியாணி பீஸா கிடைச்சிடும், 2வது பந்தியில வர்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், கடைசியில வர்றவங்களுக்கு வெறும் சாதம் குஸ்கா மட்டும் தான் கிடைக்கும், பிரியாணி கிடைக்காது. கேட்பாங்க, எங்க கறி இல்லையா? இல்லைங்க, ஆயிடுச்சுங்க, எல்லாம் போயிடுச்சுங்க. ஆனா ஆண்டவர் அந்த கல்யாணத்துல இருந்தாருன்னா கடைசியில சாப்பிடுற வேலைக்காரன் குழந்தைங்களுக்கு வரைக்கும் பீஸ் இருக்கும். அதுதான் தேவன் செய்கிற அற்புதம். அதற்கு தேவன் உங்ககிட்ட சின்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார், பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தண்ணிய ஊத்துங்க, ரசத்தை எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். 5 அப்பத்தை 2 மீன் அவர் கையில கொடுத்துருங்க. அது பாருங்க, நீங்க அப்ப உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் 5 மீன் 2 அப்பம் தான். அவர்கிட்ட போடுச்சுன்னா 1000 பெருகும். அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறது அவர்கிட்ட போகும்போது பெருக்கம் வருதுன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரீ ஆயிடுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப 5 மீன் நீங்க மட்டும் தான் சாப்பிட முடியும், ஆனா அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்க மூலியமா 1000 பேர் சாப்பிட முடியும். அப்படின்னா தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யறாருன்னா உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்த அத்தனை பேரும் தேவன் மேல விசுவாசம் வைப்பதற்காக தான் தேவன் செய்கிறார். ஆனா இந்த அற்புதம் தம்முடைய சீசர்கள் அவரை விசுவாசிக்கணும் என்பதற்காகவே செய்தார். ஆனா உங்களுக்கு அவர் செய்யறாருன்னா உங்களை சார்ந்த உங்கள் குடும்பம், உங்கள் சபை, உங்க கிராமத்து மக்கள் ஒவ்வொருவரும் உங்களை கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்கிறார். எனவே தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவர் அற்புதர் என்று நிரூபிப்பதை விட உங்களையே அற்புதமாய் மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். நான் இன்னைக்கு முழுக்க பேசினா கூட ஒவ்வொரு வசனத்தை பத்தி தனித்தனியா அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள்ள தேவன் அவ்வளவு விஷயத்த உள்ள புதை பொருள்கள் மறைய பொருளை உள்ள வச்சிருக்கிறார். இது ஒரு சாதாரண சம்பவமா இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ள தேவனோட அதிசயங்கள் உள்ள ருசி அவ்வளவு வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையின் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ. பாஸ்டர் ரசான் பாஸ்டர். ஓகே, நாங்க ஜெபம் பண்ணுவோம். குமார் பாஸ்டர் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க கேட்டதான வார்த்தைக்காக. கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே நாங்க ஆண்டவருடைய கரத்துல எங்களுடைய விசுவாசம் தளம்பாதபடி சிறிதாக காரியங்களை ஆண்டவருடைய கரத்துல நாங்க கீழ்ப்படிவோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட செய்யற பொழுது அது பெரிய அளவுல ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு, எங்களுக்கு மட்டுமல்ல கர்த்தர் செய்யறது
எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அந்த ஆசீர்வாதமாய் மாறும். ஆகையினால் எங்களுடைய விசுவாசத்தில் தளம்பாமல் இன்னும் அவருக்குள்ளாக ஊன்ற கட்டப்படும்படி நாங்கள் கேட்ட வார்த்தைக்காகவும் வார்த்தையை பகிர்ந்தளித்த போதகருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வேதம் ஒரு வைரம் போல ஆண்டவரே, எங்களுடைய பார்வையில முதலாம் அற்புதத்தை குறித்து ஆண்டவரே எல்லாருடைய அவருடைய வார்த்தையின்படி உடைய ஊழியத்தை செய்து கர்த்தர் நல்லவர் என்பதை எல்லாரும் ருசி பார்க்கத்தக்கதாக இன்னைக்கு கானான் ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவரே முதல் அற்புதத்தை செய்து உடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. நாங்களும் நீ ஆண்டவரும் எங்களுக்குள்ள இருந்து அவர் ஜீவனுள்ள நாள்ல ஆண்டவரே 3.5 வருஷம் ஊழியம் செய்தது போல முதலாம் அற்புதத்தை ஆரம்பித்தது போல யாரெல்லாம் இன்னும் என்னை கர்த்தர் பயன்படுத்தலையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இந்த நாள்ல கர்த்தர் அப்படியாக ஊழியக்காரர்களை எடுத்து நீ அக்கினி ஜுவாலையாய் நீர் பயன்படுத்துங்க. பயனுள்ள பாத்திரமாய் ஒவ்வொருவரும் பயன்பட கர்த்தரால வல்லமையாய் பயன்பட கர்த்தர் நீர் அனுகிரகம் பாராட்ட முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். குறை எங்க இருக்கிறதோ அங்கதான் நீர் அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே. விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் மலையை பேர்க்கத்தக்கதான விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து அநேகரை மண்டையிலே சேர்க்க திரளான மீன்களை பிடிக்க உடைய வார்த்தையின்படி ஆத்துமாக்களை பிடித்து ஆதாயம் பண்ண கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரை எடுத்து கர்த்தர் வல்லமையாய் நீர் பயன்படுத்துவீராக. மகனை இன்னும் அபிஷேகம் பண்ணுவீராக. தேசங்களுக்கு நாடுகளுக்கு கர்த்தர் பயன்படுத்துங்க. அற்புதம் செய்து அவருடைய சரீரத்துல ஆண்டவரே அப்பா எலும்புகளை ஆண்டவரே முறிந்த எலும்புகளை ஒட்ட வைத்து அவருக்கு நீ அற்புதம் செய்தது போல அநேகருக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு விசுவாசத்துக்கு ஏற்ற அற்புதங்களை நீர் செய்ய முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களுக்கு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற விசுவாசத்தின் அளவின்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டி இந்த நாள்ல வல்லமையான காரியங்களை மகிமையான காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பயன்படுத்தினது போல எங்களையும் நீங்க பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரலோக பரமபிதாவே. ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவ்விதமாய் கூட பாஸ்டர் இறுதியாக பிளஸ் பண்ணி வந்தவங்களுக்காகவும் போலந்தி பாஸ்டர் மினிஸ்ட்ரிக்காகவும் ப்ரே பண்ணி பிளஸ் பண்ணி. ஆமென். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமது கரத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளில்